பாகிஸ்தானும் இந்தியாவும் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இரண்டு நாடுகளும் பகைமையான நாடுகள் தான். 47, 48லையும் அந்த நாடுகள் மோதிக்கொண்டன. 65ஆம் ஆண்டுல மிகப்பெரிய யுத்தம் இடம்பெற்றது. குறிப்பாக 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை வேண்டி நின்ற போது இந்தியா அந்த பிரச்சனையை தலையிட்டு, அதனாலதான் பாகிஸ்தான் தன்னுடைய கிழக்கு பாகிஸ்தானை இழந்து பங்களாதேஷா உருவாகியது. அந்த காலத்துல 92,000 பாகிஸ்தான் படையினரை இந்திய படையினர் சிறைப்பிடித்தது. இதெல்லாம் வரலாறு. 71ஆம் ஆண்டுக்கு பிறகு சிறிய சிறிய சண்டையில் ரெண்டு நாடுகளும் மோதிக்கொண்டன. கார்கில் யுத்தமா இருக்கலாம், பாலக்கோட்டில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னரான யுத்தமா இருக்கலாம், சிறிய யுத்தங்கள். ஆனால் பெரிய யுத்தத்துக்கு இரண்டு நாடுகளும் போகவில்லை. இந்த காஷ்மீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக இருக்கின்றது. சுதந்திரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து பிரச்சனை இருந்து ஒரு பகுதி காஷ்மீர் பாகிஸ்தானிடமும் ஒரு பகுதி காஷ்மீர் இந்தியாவிடம் இருக்கின்றது. அதை அவர்கள் ஆசாத் காஷ்மீர், விடுதலை அடைந்த காஷ்மீர் சொல்லுகிறார்கள். இந்தியா அதை பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்குள்ளான காஷ்மீர் சொல்லுகின்றது. இந்தியாவிடம் ஜம்மு காஷ்மீர் இருக்கு. வறட்சி காலத்திலேயும் இந்தியா குறைவான நீரை, அதாவது தாங்கள் கூடுதலான நீரை பெற்று புதிய திட்டங்களை அமல்படுத்தும் போது பாகிஸ்தானுக்கு அறிவிக்க தேவையில்லை என்ற கதைகள் வழிவாகி கொண்டு இதனாலும் பாகிஸ்தானுக்கு ஆபத்து வரும். ஆகவே இப்பொழுது இந்தியா ராணுவ இலக்கை தாண்டி நீரில் கை வைத்தது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்த போகின்றது. நான் அந்த சிம்லாவுக்கு போன முறை அந்த சட்லஜ் நதியை பார்க்கக்கூடியதா இருந்தது. அது சமதரையில் போகிற நதிகள் அல்ல, மிக மலை இடுக்களூடாக அதில் பாதாளத்தை நோக்கி பாயும் நதிகள். ஆகவே இது பெரிய பிரச்சனையை இரண்டு நாடுகளுக்கும் இடையில நீண்ட காலத்தில் ஏற்படுத்த போகின்றது. அடுத்தது, பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பில் பறக்கக்கூடாது என்று தடை விதித்தது. இந்தியா உங்களுக்கு வான் பயணங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது என்றால், மேற்கு ஆசியாவிலிருந்து மத்திய கிழக்கிலிருந்து வர்ற விமானங்கள் டெல்லியை போன்ற வடமாநில தலைநகரம் அடைய வேண்டுமா இருந்தால் பாகிஸ்தான் வான்பரப்புக்குள்ளால வருவது மிக குறுகியது, நேரம் குறைந்தது. பாகிஸ்தான் தடை செய்த பிறகு அனைத்து விமானங்களும் இனிமேல் குஜராத்துக்கு வந்து வடக்கு நோக்கி பறக்க வேண்டும். இது இந்திய விமானத்துறைக்கு பாரிய சவால், செலவு, நேரத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய வான்பரப்பை பயன்படுத்தலான்னு அறிவித்தபடியால் பாகிஸ்தானிலிருந்து சீனா, உங்களுக்கு தெரியும், கிழக்கு நோக்கி பறக்கும் போது சீனா இருக்கலாம், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூரை பறக்கும் போது அவர்கள் இலங்கையை சுற்றி வர வேண்டி வரும் என்றால் இமயமலைக்கு மேலாக பறக்க இயலாது. ஆகவே இந்த பிரச்சனை ரெண்டு நாடுகளையும் பாதிக்க போகின்றது.